அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழக வேலைவாய்ப்பினுடைய கட் ஆஃப் மார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு. கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது என்பதை பொறுத்து பார்த்துடலாம் டீட்டெயிலாக. ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ருப்பீங்க. ஸோ என்ன மார்க் எடுத்தால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் டவுட் இருக்கும். இதில் குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னாக்கா நாம் இப்போ நான் சொல்லக்கூடிய மார்க் அப்படின்றது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 50 மார்க் இருக்கும். அந்த 50 மார்க்கு நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். மீதி இருக்கக்கூடிய 50 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 50 மார்க் மட்டும்தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கில் சேர்க்கப்படும். ஸோ இப்போ நீங்கள் 50க்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நீங்கள் ப்ராக்டிக்கல் எடுக்கக்கூடிய மார்க்கு ஆட் ஆகிடும். அதே மாதிரி இன்டர்வியூவில் எடுக்கக்கூடிய மார்க்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கான போஸ்டிங் உறுதி செய்யப்படும். ஸோ இந்த மூணுத்துடைய மார்க்கும் சேர்த்து ஓவரால் வச்சு தான் உங்களுக்கு யாருக்கு வேலை அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ எவ்வளோ பேர் இதில் செலக்ட் ஆகலாம், எவ்வளோ மார்க் எடுத்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது? தமிழ் எலிஜிபிலிட்டி பற்றி தெரியும். தமிழில் உங்களுக்கு ஒரு 20 மார்க் எடுத்திருந்தால் தமிழ் பாஸு. அப்படி பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வேல்யூவேஷனே பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் தமிழில் 20 எடுத்தாச்சு. மீதி இருக்கக்கூடிய உங்களுடைய சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் 25 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தால் உங்களை கண்டிப்பாக ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஒட்டுமொத்தமாக 3000 வேக்கன்சி, அதில் ஓவராலாக 11,000 பேர் தான் தேர்வு. 10,500 11,000 பேர் தான் தேர்வு எழுதிய நபர்கள். ஸோ 1:3 ரேஷியோவில் கூடுவாங்க. ஒரு போஸ்டிங்க்கு 3 பேர் விகிதத்தில் கூடும்போது கிட்டத்தட்ட அந்த 10,000 பேரையும் ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கல் முடித்ததுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எடுக்கக்கூடிய மார்க்கும் சேர்க்கப்படும். ஸோ அப்படின்னா போஸ்டிங் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் கிடைக்க சான்சஸ் இருக்குது? அடுத்த டவுட் வருது பார்த்தீங்களா. நீங்கள் இப்போதைக்கு தேர்வு முடித்த நிலையில் மார்க் கட் ஆஃப் மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டியில் 20 மார்க் எடுத்துட்டிங்களா, ஓகே. தமிழ் மார்க்கை விட்டுடுங்க, அதில் பாஸ் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கக்கூடிய 50 மதிப்பெண்களில் உங்களுடைய மார்க்கு 20 மார்க்குக்கு மேலே இருந்தாலே கூப்பிட்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே ஜென்ரல் கேட்டகரி, ஏதாவது எம்பிசி, பிசி இந்த மாதிரி இருந்தாக்கா 25க்கு மேலே இருந்தால் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஜென்ரல் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மார்க் 30க்கு மேலே இருக்கணும். இப்படி இருந்தால் உங்களை ப்ராக்டிக்கலில் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மதிப்பெண்கள் போதுமானது நீங்கள் ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு. இதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலில் இந்த மார்க்கு கூட ப்ராக்டிக்கல் எடுக்கக்கூடிய மார்க்கும் அதுக்கு பின்னாடி இன்டர்வியூவில் எடுக்கக்கூடிய மார்க்கும் சேர்க்கப்படும். ஸோ சேர்க்கப்பட்ட பிறகு உங்களுக்கு ஓவரால் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால் கட் ஆஃப் பற்றின கவலையை விடுங்க. கட் ஆஃப் கரெக்டாகவே இருக்கும். நிறைய பேர் ஓவராலாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, என்னுடைய மார்க் 45 மார்க்கு, 49 மார்க்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் மார்க் நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா கட் ஆஃபில் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ தமிழ் மார்க் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது அது ஒரு தகுதி தேர்வு தான். ஸோ தமிழில் நீங்கள் தமிழ் 50க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்கள். 20க்கு மேலே எடுத்திருக்கீங்களா, நீங்கள் தமிழ் பாஸ், அவ்வளோதான். அது மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடிக்கு தமிழ் மார்க்கை சேர்க்க வேண்டாம். மீதி இருக்கக்கூடிய மார்க் எவ்வளவோ அதில் உங்களுடைய மார்க்கு மீதி இருக்கக்கூடிய தமிழை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய மார்க்கில் 20க்கு மேலே இருக்கா, 25க்கு மேலே இருக்கா, 30, 35 அப்படின்றது தான் உங்களுடைய மதிப்பெண். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ராக்டிக்கல் அண்ட் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும், அடுத்த ப்ராசஸ் என்ன, இது என்ன அப்படின்னும்போது நெக்ஸ்ட் வீக்கில் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த வீக்கெண்டுக்குள்ளார அஃபிஷியல் ஆன்சர் கீ வெளியிட்டுடுவாங்க. ஸோ ஆன்சர் கீயில் சில தமிழ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதேமாதிரி மற்ற ஜென்ரலை பொறுத்தவரை பார்க்கும்போது நிறைய குழப்பமான கேள்விகள் இருந்தது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஆன்சராக இருக்குன்ற மாதிரி நிறைய கொஞ்சம் கன்ஃபியூஷடாக டவுட் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஸோ ஆன்சருக்கு வெளியிடும்போது தான் தெரியும் எக்ஸாக்டாக என்ன மார்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்னும் ஒரு 4 மார்க்கு 5 மார்க் அப்படின்ற டிஃப்ரெண்ட் வரும். இப்போ நீங்கள் ஒரு மார்க் மனசில் நினச்சிட்ருப்பீங்க. ஆன்சருக்கு வெளியிட்டதுக்கப்புறம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மார்க் டிஃப்ரெண்ட் ஆகும். 3 மார்க் குறையவோ கூடவோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தற்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. ஸோ அதனால் தேர்வர்கள் இந்த மதிப்பெண் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நன்றி.